Thank you, students. God bless you all. டேய் நம்ம போகிறோம் டூரில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் புரியுதா? சரிடா. ஜாலியாக என்ஜாய் பண்ண போறீங்களா? அங்கேயே வந்து உங்களை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. உங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன். டூருக்கு வந்த இடத்துல உங்களை அவமானப்பட வைக்கிறேன். பூமாரி, நம்ம டூரில் போய் ஜாலியாக இருக்கலாம். சரி அகிலா, டூருக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வை, நானும் எடுத்து வைக்கிறேன். சரி அகிலா, என்னென்ன பொருள்லாம் எடுத்து வைக்க போகிறேன்? வேற என்ன, புது ட்ரெஸ்ஸு, என்னோட திங்ஸு, மேக்கப் திங்ஸு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். நீ என்ன எடுத்து வைக்க போகிற? நானும் அதே தான். முதல்ல எங்கள் அக்கா கிட்ட பர்மிஷன் கேட்கணும். அவங்க கொடுத்தோன்னே தான் நான் வர முடியும். அதெல்லாம் பர்மிஷன் கொடுப்பாங்க. நம்ம டூருக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் சயின்ஸ் புக் எடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ மிஸ். என்ன பண்ணலாம்? இந்த குமாரை ஏதாவது செஞ்சு அசிங்கப்படுத்தணுமே. மற்றவங்கள கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனால் அந்த குமாரை நான் மன்னிக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஆள் அவன்தான். அவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். என்ன மிஸ் முன்னாடி அசிங்கப்பட வச்சான்ல, அவனுக்கு இருக்கு. HM சார் அவனுக்கு டிசியை கிழிச்சு கொடுத்து இந்த ஸ்கூலை விட்டே துரத்துற மாதிரி பண்றேன். என்கிட்ட என் மோதுறான். அவனை பழி வாங்காம நான் விடவே மாட்டேன். ஏ குமார், உனக்கு இருக்கு. குமார், சொல்லு சுரேஷ். டூருக்கு தான் நம்ம போகிறோம்ல, அதுக்கு என்னென்ன பொருள் நீ கொண்டு வர போற? வேற என்னடா பெருசாக கொண்டு வர சொல்ற? தேவையான ட்ரெஸ்ஸு, நம்மளோட திங்ஸு, அவ்வளோதான். இவ்வளோதான் கொண்டு வர போறியா? நான் பாரு, சும்மா டூருக்கு வேற லெவலில் வரப்போகிறேன். வேற லெவலில் வா. இவனுங்க இன்னும் கிளம்பலையா? சரி, என்ன பேசுறானுங்க நோட்டு கேட்போம். உனக்கு பிடிச்ச புது ட்ரெஸ் எல்லாத்தையும் கொண்டு வாடா. நம்ம டூரில் போட்டு அசத்திடலாம். சரிடா சரிடா, கொண்டு வரேன்டா. ட்ரெஸ்ஸுனா ட்ரெஸ்ஸை மட்டும் கொண்டு வராத, ஷூ, கண்ணாடி எல்லாத்தையும் கொண்டு வா. டூரில் நம்ம தான் பளிச்சுன்னு தெரியணும். சரிடா. ஆமாம், அந்த ஆகாஷ் இருக்கானே, அவன் டூரில் வந்து ஏதாவது பண்ணா என்னடா பண்ணுறது? அவன் என்ன பண்ணா நமக்கு என்னடா? நம்ம வேலையை பார்ப்போம், அவன் வேலையை பார்ப்பான். உனக்கு அவன் மேலே கோவமே இல்லையாடா? எனக்கு என்னடா அவன் மேலே கோவம் இருக்க போகுது? அவன் தான் நம்மளை புரிஞ்சிக்காம இருக்கான். நம்மளும் அப்படி இருந்தா அதுக்கு என்னடா அர்த்தம்? அவன் உண்மையிலேயே நல்ல பையன்தான். அவன் தான் நம்மளை புரிஞ்சிக்கல. அவன் கூட நானும் நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் உன்னை அப்படி நினைக்கலையே, நீ தான் அவனை அப்படி நினைக்கிற. பாவண்டா, அவனுக்கு அம்மா இல்லை. அவனுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. அதனால தான் அவன் இப்படி இருக்கான். இந்த ஸ்கூலை விட்டு போகிறதுக்குள்ள அவனை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆக்குறேன். அது நடந்தா தானே? அவன் உன்னை எதிரியா நினைக்கிறான், நீ அவனை பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆக்கணும்னு நினைக்கிற. குமார் இவ்வளோ நல்லவனா? நான் தான் அவனை இவ்வளோ நாள் புரிஞ்சிக்கல. குமார், சொல்லு ஆகாஷ். என்ன மன்னிச்சிரு குமார். உன்னை இவ்வளோ நாள் புரிஞ்சிக்காம நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு குமார். பரவாயில்ல விடு ஆகாஷ், இப்பயாவது நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும். அப்பா, எப்படியோ ஆகாஷும் மனசு மாறிட்டான். நீ என்ன மன்னிச்சிரு சுரேஷ். அட பரவாயில்ல விட்றா. பூமாரி, அகிலா, லிங்கம், நீங்களாம் என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் ஆகாஷ். எப்படியோ பசங்களாம் ஒன்று சேர்ந்துட்டீங்களா, இதுவே போதும். இனிமேவாவது நல்ல பையனாரு. ஓகே மிஸ். சரி, முகத்தை ஏன் இன்னும் அப்படியே வச்சிருக்க? இது சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். இதுவரை பள்ளிக்கூடம் தொடருக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றி.